ம். டைம் வேற ஆகுது. ம். யாரா அது? என்ன சௌந்தர்யா, எக்ஸாம் போயிடலையா நீ? டேய் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான்டா வரேன். யூனிஃபார்ம் போடல? டேய் உனக்கு ட்ரெண்டே தெரிய மாட்டேங்குதுடா. இப்பெல்லாம் இந்த கெட்டப்ல போய் எக்ஸாம் எழுதுறது தான் ட்ரெண்ட். மாணவி மணப்பெண் கோலத்தில் பொது தேர்வு எழுதினார். இத நியூஸ்ல போட்டாங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் எகிறிரும். அதுக்கப்புறம் நான் தான்டா சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட். ஆனா உனக்கு தான் நீ கல்யாணமே இல்லையே, அப்புறம் எப்படி நீ ட்ரெண்ட் ஆவ இன்னைக்கு? அது உனக்கு எனக்கு தானே தெரியும். நியூஸ் எடுக்க வரவங்களுக்கு தெரியவா போதே? இங்க பார், போற வழியில மாலையும் நகை செட்டும் சொல்லியிருக்கேன். அத வாங்கி போட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுறோம், மார்க் வாங்குறோம், ட்ரெண்ட் ஆகுறோம். எப்படி? வா 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 வா. இதெல்லாம் எக்ஸாம் எழுதி என்ன பண்ண போகுது? சொல்றா. ஹலோ சௌந்தர்யா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் அமுச்சு விடேன். நான் அதை மட்டுமாவது படிச்சு பாஸ் பண்ணிடுறேன். டேய் நானே இங்க படிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட போய் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கேக்குற? அதெல்லாம் கதை எழுதுனாலே பாஸ் போட்டுருவாங்கடா. நீ ஜாலியா வா. அப்போ நீ எதுவும் படிக்கலையா? டேய் என்கிட்ட போய் படிப்பு கிடிப்பு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு படிப்புனாலே அலர்ஜி. அத பத்திலாம் என்கிட்ட பேசவே பேசாத. போனை வை. டேய் இந்த 10 மார்க் क्वेश्चन படிச்சிட்டியா இல்லையா? ஏய் 3 மார்க் மட்டும் இம்பார்ட்டன்ட் டேய் கொஸ்டின். எல்லா வருஷ क्वेश्चन பேப்பர்ல இந்த क्वेश्चन வந்திருக்குடா. இது ரெகுலரா வர மூணே क्वेश्चन. 3 மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கேன். அதை எழுதி பாஸ் ஆயிடுவேன் நான். அது போதும் டேய் எனக்கு. இத்தனை நாள் படிக்காம இப்ப நின்னு படிச்சா மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவீங்களோ? யாரா அவனுங்க? நான் சவுண்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஜாலியா இருக்கியே. அவளுக்கு என்ன வீட்லயே படிச்சிட்டு வந்திருப்பா. இங்க வந்து நம்மள படிக்க விடாம இப்படி மூடி வச்சிருவா. டேய் என் வீட்லயே சொல்லிட்டாங்க பாஸ் ஆனா போதும்னு. 40 பக்கம் क्वेश्चन பேப்பர்ல இருக்குறத மாத்தி மாத்தி எழுதினாலே பாஸ் போட்டுருவாங்கடா. சவுண்ட் அப்ப நிஜமா நீ படிக்கல? டேய் நிஜமா படிக்கலடா. அப்போ சிலுவையை போட்டு சத்தியம் பண்ணு. போ. இங்க பாரு, பொய் சத்தியம் பண்ணா சாமி கண்ண குத்தும், பாத்துக்க. டேய் பஸ் வந்துச்சு வாங்கடா. ஏன் சவுண்டு? நாங்க தான் ஃபெயில் ஆயிட்டோம், சோகமா இருக்கோம். நீ ஏன் சோகமா இருக்க? இல்லடா நான் தான் சொன்னேன்ல இந்த தடவை நான் படிக்கவே இல்லைன்னு. இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சுனா என்னை நொறுக்கி எடுத்துரும். போச்சு, எல்லாம் போச்சு. ஏ சௌந்தர்யா, நீயும் ஃபெயில் ஆயிட்டியா? பேசாம நம்ம அப்பவே நல்லா படிச்சிருந்திருக்கலாம். ஆமா நான் இன்னும் நல்லா படிச்சிருந்திருக்கலாம். எங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு பயமாவே இருக்கு. விடு சௌந்தர்யா, நம்ம அடுத்த அட்டெம்ப்ட் எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஃபீல் பண்ணாதடா. இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளின்படி சவுண்ட் செட்டை பள்ளியை சேர்ந்த மாணவி சௌந்தர்யா 596 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். என்ன சவுண்ட் இதெல்லாம்? நான் தான் சொன்னேன்ல நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தேன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பேன். நான் படிக்காதனால தான் ஸ்டேட் செகண்ட் வாங்கிட்டேன். இது மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சுனா என்னைய கொன்னே போட்டுரும். ஏன்டி படிக்கலன்ட்டு ஸ்டேட்ல செகண்ட் மார்க் வாங்கியிருக்க? எங்களை பார்த்து பாவப்படுறியா நீ? மணி கரெக்டா 8:50 ஆகுது. நம்ம ஷார்ப்பா 9 o'clock ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். என்ன சொல்ற? ஓகே. அப்ப 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவோம். டேய் மெடிடேஷன்லாம் பண்ணா தூக்கம் வந்துரும்டா. அப்புறம் எங்கிட்ட போய் படிக்கிறது? அப்புறம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கு வீடியோவே இல்லடா. ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்துறியா? உன்னை டேக் பண்றேன்டா. அப்பனா என்ன பாட்டு? ஏதாவது பள்ளிக்கூடம் பாட்டு பண்ணலாம். இது புடி. ரெடியா? 3 2 1 பள்ளிக்கூடம் போகாமலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆன கூட்டம் இது. பாடம் கீடம் படிக்க
ஏத்தி விட்டா ஏத்தி விட்டா ஏறலாம் ஏறலாம் முன்னேறலாம் இங்க பாரு சூப்பர்ரா. இது போட்டா நம்ம தான் ட்ரெண்ட். என்னை டாக் பண்ணு. வியூஸ் போகும்ல? டேய் இப்பெல்லாம் மில்லியன்ஸ் தான்டா. சரி படிக்கலாம் நாம. டேய் மணி 19 கரெக்ட்டா 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? அது வரை என்ன பண்றது? அது வரைக்கும் லூடோ மேட்ச் போடலாம். சரி. நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன். டேய் வேணா என் கூட ஃப்ரீ ஃபயர்ல மேட்ச் போட்டு ஜெயிச்சு காட்டுறியா? சரி வா. The next day. சரிடா டென்ஷன் ஆகாத. இன்னும் half an hour இருக்கு. half an hour குள்ள எவ்வளவு படிக்கலாம் தெரியுமா? படிக்கிறோம், பாஸ் ஆகுறோம், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறோம். இப்பதான் எல்லாரும் ஹாலே தேடிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாம் படிச்சிடலாம்டா. ஏன்டா ஹால் டிக்கெட் உன்கிட்ட தானே இருக்கு. சௌந்தர்யா ஆல் டிக்கெட் என்கிட்ட கூட நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ தானே வாங்கின. இப்போ என்கிட்ட கேக்குற? ஆமா ஆமா நான் தான் வாங்கினேன். அது பத்திரமா இருக்கட்டும்ட்டு வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன் போலடா. கோவப்படாத. வீடு பக்கத்துல தான் இருக்கு. போக 10 நிமிஷம், வர 10 நிமிஷம், ஹாலுக்கு போக 10 நிமிஷம் கரெக்டா இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துறியா? அப்புறம் படிச்சுக்கலாம் கடைசி வரைக்கும் என்ன படிக்கவும் விடல. இப்ப பரீட்சை எழுத விடலையா என்ன உன்னையா? பதட்டப்படாதடா. ஏன் அவசரப்படுற? நிதானமா இரு. இது போனா போயிட்டு போகுது. அடுத்த 6 மாசத்துல அட்டெம்ப்ட் வரும். அதுல படிக்கிறோம், பாஸ் ஆகுறோம், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறோம். எப்படி? அடுத்த அட்டெம்ப்ட்க்கு நான் படிச்சு பாஸ் ஆயிக்கிறேன். ஆ. ஆனா நீ இருக்க கூடாது சௌந்தர்யா. சவுண்டு ஏன்டா புடுங்கன? சவுண்டு நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டதான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு தற்கொலைலாமா? சவுண்டு படிப்பு முக்கியம் தான். படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. தற்கொலைலாம் கோழைங்க பண்றது. நீ சிங்கப்பெண். நான் தற்கொலை பண்ணேன். அத நீ பார்த்த. ஆமா பரீட்சையில ஃபெயில் ஆயிட்ட. பாரு பாலு. அச்சச்சோ இது என்ன? விஷம், கத்தி, தீ குளிக்க லைட்ரு. டேய் லூசு. பால்ல தேன் கலந்து குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா? உனக்கு எதுக்குடி வெயிட் லாஸ்? அதனால குடிச்சிட்டு இருக்கேன். ஆளும் மண்டையும் தற்கொலை பண்றாங்களா? தற்கொலை. யாராவது பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்குலாம் தற்கொலை பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்போ இந்த அட்டெம்ப்ட் எழுதலனா அடுத்த அட்டெம்ப்ட் எழுதினாங்களா பாஸ் பண்ணிப்போம்டா. வந்துட்டான் தற்கொலை அது இதுன்ட்டு. எங்க கொலை எங்க கொலை எங்க கொலை கொலை கொலை. வெளியில இருக்கு தென்னங்கொலை போய் பறிச்சிட்டு வா போ. ஏச்சி வந்துட்டியா? எங்கடா இவ்வளவு நேரம் ஆளை காணோமேன்னு பாத்துட்டு இருந்தேன். கரெக்ட் டைம்க்கு வந்துருவியே. இல்ல தற்கொலைன்னு சொன்னாங்க. ஆமா ஆளும் மண்டையும். டேய் அவனை வெளில அனுப்புடா. நீயா போறியா இல்ல நான்? சரி சரி குட் பை. ஏதோ சவுண்டு. உனக்கு தற்கொலை பண்றது தப்புன்னு நான் புரிய வச்சிட்டேன். அந்த மன நிம்மதி எனக்கு போதும். இனிமே தற்கொலை எல்லாம் வேணாம். மென்டல். நான் தற்கொலை பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் சும்மா சொல்றேன். தற்கொலை சொல்லியா சொல்லியா? எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. நல்லா பண்ணுப்பா. சௌந்தர்யா படிச்ச கொஸ்டின் எல்லாம் வந்திருக்கு. சூப்பரா எழுதி மார்க் வாங்கி நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். என்ன? எஸ். ஏய் எல்லாமே தெரியுமா? டேய் எல்லாம் ஈஸி தான்டா. எழுது எழுது. டேய் என்ன? பாடி பார்ட்ஸ்ல தேர்ட் பாயிண்ட் சொல்ல ஸ்னாப்சிஸ்ல. இங்க பாரு இதான் வரும். டேய் அது வராதுடா. பாடி பார்ட்ஸ் பாடி ஃபங்க்ஷன்லாம் எழுதுவோம்ல அந்த கேள்விதான் இது. ஏய்
இதான் வரும். டேய் நிஜமா அந்த ஆன்சர் இல்லடா. நான் எழுதுறது கரெக்டாக தான், எனக்கு தெரியும். போ. போய் தொலை. டேய் என்ன? அவன் பேப்பர் வாங்கிலாம் எழுதாத. அவன் 2வது 10 மார்க் தப்பா எழுதியிருக்கான். பாடி பார்ட்ஸ்லாம் வரும்ல, அதுதான் அதுக்கு ஆன்சரு. ஆனா நான் அவனை பார்த்து எல்லாத்தையும் எழுதிட்டேனே. பரவாயில்ல, அடிச்சிட்டு மறுபடியும் எழுது. சரி. இது கரெக்டு. எஸ், இதுவும் கரெக்டு. இதுவும் சூப்பர் கரெக்டு. எல்லாமே கரெக்டு தான். அப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஏய் சவுண்டு, இங்க வா. என்னடா நீ எழுதுனதெல்லாம் தப்பா? நான் அப்பவே சொன்னல அந்த கேள்விக்கு இதான் ஆன்சர். இங்க பாரு. பாத்தியா? அப்போ இந்த क्वेश्चनக்கு அது 3rd சாப்டர். இங்க பாரு. இதான் ஆன்சர். 3rd சாப்டரா? ஆமா. அப்ப எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எழுதிட்டியா? அப்ப இந்த வாட்டி ஃபெயிலா? அப்ப நான் தான் வழக்கம் போல ஃபர்ஸ்டா? உங்க அம்மாட்ட வழக்கமா அடி வாங்க போறியா? பாய் பாய். ஐயோ, வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்றது? அவன் பேப்பர் வாங்கிலாம் எழுதாத. அவன் 2வது 10 மார்க் தப்பா எழுதியிருக்கான். ஆனா நான் அவனை பார்த்து எல்லாத்தையும் எழுதிட்டேனே. பரவாயில்ல, அடிச்சிட்டு மறுபடியும் எழுது. சரி. அப்போ நீ சொன்ன எல்லாமே தப்பு இல்ல? டேய் நான் என்னடா பண்றது? எக்ஸாம் ஹால்குள்ள உட்கார்ந்து क्वेश्चन பேப்பரை பார்த்தா எல்லா ஆன்சரும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. வெளியில வந்து பார்த்தா எல்லாமே தப்பா இருக்கு. பொடி பைத்தியக்காரி, நானாவது கரெக்டா எழுதிருப்பேன். உன் பேச்சை கேட்டு எல்லாத்தையும் அடிச்சு தப்பா எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் நான் தான் சொன்னேனா? உனக்கு எங்க போச்சு அறிவு? அறிவு இருந்தா நான் ஏன் அவனை பார்த்து எழுத போறேன்? உன்னெல்லாம் ஆனால் எல்லாம் வெள்ளை வெள்ளையும் தெரியும். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் மட்டும் தான் முன்னு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அது போதும்ப்பா. 12 மார்க் தான் வரும். அதுக்கப்புறம் நான் தான் சூப்பர் ட்ரெண்டர். டேய் அவன் ஒரு சோத்து பொறுக்கி கருப்பு பொறுக்கி. எட்டலையடா அவன் கை. எப்படிங்களா அவ்வளோ